ஹாய் எவ்ரிவான், இது பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிறோட ஃபுல் விலாக். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபுல் விலாக் போட லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுது. பெசன்ட் நகரில் என்னெல்லாம் இருக்குது, பசங்களுக்கு விளையாட என்னெல்லாம் இருக்குது, ப்ரைஸ்லாம் எவ்வளோன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே வீட்டிலேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி தான் போயிருந்தோம். பெசன்ட் நகர் கொஞ்சம் லாங் தான் எங்கள் வீட்டிலேருந்து. மெரினாவுமே லாங் தான், பட் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது பெசன்ட் நகர் கொஞ்சம் கிட்டையாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனால் இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே வந்து அச்சு வாங்கணுன்ட்டு நான் வந்து சரி வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன். அந்த பீச்சில் விளையாடுறதெல்லாம் ஒரு குதிரையில் வந்து பெரியவங்க ஏற 200, குட்டி பசங்க ஏற 100ன்னு சொல்லியிருந்தாங்க. அச்சு ஏற மாட்டேன்ட்டா, சரி நானும் விட்டுட்டு, அது பாவமாக இருந்தது அது மேலே ஏறி உட்காந்து எதுக்கு அப்படின்ட்டு அது 2-3 வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அச்சு ஃபுல்லாக தம்பிகிட்டே இருந்தால். தம்பி நல்ல ஹைட்டு, அவளுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது, ஏறி உட்காந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா. வருது வருது, வா ஷூ நனைஞ்சிரும். பீச்சில் நல்லா தண்ணியில் விளையாடிட்டு அச்சுக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்தே ப்ராப்ஸ்லாம் கொண்டு போயிருந்தேன் அவள் பர்த்டேக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நான் Feb 14 வந்து போடுறேன், கண்டிப்பாக என்னோடய சேனலில் பாருங்கள். இந்த டாய்ஸ் வச்சு அவளுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து கிளம்பும் போதே ஒன்று ஒன்றா எடுத்து ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிட்டா ஹேண்ட்பேக்கே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கினோம், டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. அந்த அண்ணா ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. அக்காவுக்கு இது ஏற்ற மாதிரி ஃபயர் கறி வச்சுன்னு வரல, இன்னைக்கு ஃபயர் கறி நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. சரி சரி. நான் அந்நியத்துலேருந்து இங்கே கடை போட வைக்கலாம், அவனா தம்பி தான் கடை போடுறாள். பீச்சுக்கு போனாலே சிக்னேச்சராக அந்த பஜ்ஜி தான். இப்போ புதுசாக வந்து ஃப்ரைடு மோமோஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க பஜ்ஜி கடையிலே. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வெறும் பஜ்ஜி மட்டும்தான் இருக்கும். சரி நான் ஃப்ரைடு மோமோஸ் வாங்கினேன். ஃப்ரைடு மோமோஸில் அப்படி ஒரு ஆயில், அதுக்கப்புறம் பஜ்ஜி எதுவுமே டேஸ்ட்டும் நல்லா இல்லை. தெரியாமல் மாற்றி ஒரு கடைக்கு போயிட்டோம் போல், நல்லா இல்லாத கடைக்கு. அப்புறம் இந்த பொட்டேட்டோ கூட நல்லா ஃப்ரை ஆகலை. சரின்ட்டு சாப்பிட்டுட்டு இந்த கேம்ஸ் விளையாடுறதா ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் 2 கிஃப்ட்டுமே கிடச்சிது, ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஒரு கப், அது மாதிரி இது வந்து 50 ருப்பீஸு, 10 ரிங்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து எதில் போடுறோமோ அந்த பொருள் நம்மளுக்கு. ஆனால் வந்து எல்லாமே தட்டி தட்டி நின்றுது, ஃபுல்லாக உள்ளே ஆக்குப்பை பண்ணும் போல். ஸோ அப்போ தான் அந்த பொருள் நம்மளுக்கு. ஆனால் நான் வந்து ஒரு கப்பும் அத்தை வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டும் வந்து போட்டு எடுத்தோம். சரி ஓகே, கட்டின காசுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்ற திருப்தியிலே நம்ம அடுத்து சாப்பிட கிளம்பியாச்சு. அளவு பார்த்துட்டு ப்ரௌனி, அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்ட ஐஸ்கிரீமு அது எல்லாமே இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே அங்கே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வேறு லெவலில், சொல்லவே வேணாம். நம்ம பீச் ஓரத்தில் மீன் சாப்பிட்றது நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது அங்கே சாப்பிட்றதுக்கு, பட் ஆனால் நீட்டாக பண்ணனால டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டேன். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கனவா, எறா, அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் நெய் மீனா. ஸோ நல்லா இருந்தது. ஃப்ரை பண்ணி அந்த மேலே ஒரு பொடி போட்டு கொடுக்குறாங்க, அதுதான் டேஸ்ட்டே. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன், இந்த பொடியெல்லாம். அதுக்கப்புறம் இந்த லைட்டிங்ஸு, பாப்பாவுக்கு பலூனு, அது எல்லாமே இருந்தது. பீச்சில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் அந்த பீச்சில் எண்டில் வந்து இந்த மாதிரி கேம் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு. சரின்ட்டு அங்கே போகிற வழியில் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா கடை இருந்தது. ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் பொருள்லாம் நான் யூடியூப்க்கு எடுத்திருந்தேன். என்னெல்லாம் வாங்கினேன்றதை வந்து இன்னொரு வீடியோவில் ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் எல்லாமே போய்
இல்லை, அது சுத்த முடியாது. அங்கே பாரு அக்கா சுத்துறா பத்தியா. ஏறுமா ஏறு. மெதுவா மெதுவா, ஸ்லோவா ஸ்லோவா. ஏறு ஏறு ஏறு, சூப்பர். இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஆளுக்கு 80, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் 60 அந்த மாதிரி தனித்தனியாக டோக்கன் எடுத்து ஒரு கேமும் விளையாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரும்போது வீட்டுக்கு மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அந்த ரேட்லாம் பயங்கரமாக இருந்தது. சரின்ட்டு ஓகே வந்தாச்சு வீட்டுக்கு. என்னோடய vlog பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.